சார், இதுதான் அந்த வண்டி. இதை பற்றி தான் ஜுவல்லரி ஷாப் மேனேஜர் சொன்னார். பூர்வி, வண்டியை ஸ்பீடாக ஓட்டு. எக்காரணத்துக்கு கொண்டு அவன் நம்ம கையிலேருந்து தப்பவே கூடாது. ஜிகர், ரொம்ப நேரமாக நம்மளை ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வருது பாரு. சிஐடி அவனுக்கு எங்கிருந்து வந்தானுங்க? ஸ்பீடா போ. இவனுங்க இப்போ வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கலாம். வேகமா வேகமா. சீக்கிரம் போடா. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? பூர்வி, பார்த்து ஜாக்கிரதை. நிறைய வண்டி போயிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. சார், சார் இங்க பாருங்க, பேக் 2 மாஸ்க் வேற இருக்கு. ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிச்ச பசங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்டு எதுவும் இல்லை. படித்த பசங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிச்சாங்களா? எப்படி அது? அவங்களுக்கு என்ன தேவை? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க மொத்த கடையும் கொள்ளையடிக்கல. 10-12 லட்சம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவ்வளோதான். ஓ, அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு தேவை இருக்கு. சார், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி டைம்ல உங்களை கூப்பிட வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு உங்க பசங்களை பத்தி சில விஷயங்கள் தெரிய வேண்டியதா இருக்கு. சார் ப்ளீஸ், என் பையன் மயனை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைதான். அவனும் இந்த வயசுல எங்களால எப்படி ஒரு அதிர்ச்சி தாங்கிக்கவே முடியாது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என் பிள்ளை மகேந்திர திரும்பி கொடுத்துருங்க. மேடம், நீங்க உங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ப்ளீஸ். சார், எங்க பையன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். அவனுக்கு படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் தவிர வேற எதுவுமே தெரியாது சார். இப்போ இந்த ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு நினைக்கும் போது என் புள்ள கூட ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அதையும் மீறி அவன் விஷயத்துல இப்படி நடக்கும்னு உங்களோட மனசு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்க பசங்களோட மரணம் எப்படி நடந்துச்சுன்னா, அவங்க ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளடிச்சிட்டு ஓடும் போது தான். யார் பாடி? நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. வேண்டாம். முதல்ல நீ வாயை மூடு. பணத்தை போட கேளு. பணத்தை கொடு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன்.
என்ன போடா இந்த பக்கம் பணத்தை ஏய், குடுறா. எடு, பணத்தை எடு. இந்த ஒருத்தரை இங்க இருந்து போக முடியாது. எடுக்கிறேன். எர்ரா. பணத்தை எடு. சீக்கிரம் எடு. போடு. எடு எல்லா பணத்தையும் எடு. எடுத்து வை. கொடு. கையில குடுறா. ஆ. சீக்கிரம் எடு. சுட்டு தள்ளிடுவேன் ஜாக்கிரதை. எடுறா சீக்கிரம். கொடு. சீக்கிரம் சீக்கிரம். ஏய். எடு 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 ஓ. எடு. வா வா. எவனாவது அசைஞ்சிங்க மண்டையை பொளந்துருவேன் ஜாக்கிரதை. வா போலாம் போலாம் போலாம். எவனாவது அசைஞ்சா சுட்டுருவேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க புள்ள மேல அநியாயமா பழிய போடாதீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? சொல்ல போனா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அபாண்டமா பழிய போடுறீங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன் பிள்ளைங்களை நல்லவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜனங்களே பார்த்துருக்காங்க. விட்னஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. சார் அது சின்ன அமௌண்ட் சார். அதை விட பெரிய அமௌண்ட் எல்லாம் பசங்க படத்துக்கு போகும்போது செலவு பண்ணுவாங்க சார். எங்க பசங்களுக்கெல்லாம் திருட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை சார். அந்த அமௌண்ட் என்ன கேட்டா கொடுக்க போறேன். கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க எந்த தப்பை மறைக்கிறதுக்காக இந்த தப்பை செஞ்சாங்களோ அதுக்கான காரணம் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இங்க பாருங்க, என் பையன் ஜிகர் ரொம்ப நல்ல பையன். கண்டிப்பா அவனை யாரோ இதுல சிக்க வச்சிருக்காங்க. அவன் நிச்சயமா இப்படி பண்ணிருக்க மாட்டா. இங்க பாருங்க மேடம், உண்மை என்னன்னா குற்றம் நடந்திருக்கு. மயாங்கும் ஜிகரும் சேர்ந்து ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளடிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா இவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுச்சுன்னு, யாருக்கு கொடுக்கணும்ட்டு. ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது கடந்த சில நாட்களா அவங்க பிள்ளைங்க வித்தியாசமா ஏதாவது பண்ணாங்களா? ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதா? ஆமா, கடந்த கொஞ்ச நாளாவே அவன் வாஷ்ரூம்க்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்ப அவன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் வாஷ்ரூம்குள்ள 2-3 மணி நேரம் உட்கார்ந்துருப்பான். அப்பா அவனை நீங்க கேட்கவே இல்லையா? அவன் ஏன் பாத்ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கான்னு? நான் எப்பெல்லாம் அதை பத்தி கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவான். சொல்லு ஃப்ரெடி. என்னது? ஓ சரி. என்னாச்சு? ஃப்ரெடி தான் கால் பண்ணா. காரோட டீட்டெயில்ஸை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. ஜிகரும் மைக்கும் ஓட்டின காரு யாரோ சங்கரோட காராமா. இங்க பாரு, சாயங்காலம் 6 மணிக்குள்ள கேரேஜுக்கு வந்து காசை கொடுக்கலான்னு வச்சுக்க. 7 மணிக்கு ஆளுங்க அங்க வந்துருவானுங்க, புரியுதா? அப்புறம் உன்னை அடிச்சு தும்சம் பண்ணுவானுங்க, பாத்துக்க. அப்புறம் எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பா இருப்ப, புரிஞ்சுதா? அதெல்லாம் இல்ல. நாங்க சிஐடிஸ். சங்கர் எங்க இருக்காரு? சங்கரன். ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. ரொம்ப தாடா ஓடுற. இப்போ உன்னோட ரேஸ் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. சார் இல்ல சார், என்ன விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ் சார், சொல்றேன் சார். கண்ணை திறந்து பாரு. இது மயங்க் அப்புறம் ஜிகர். இந்த 2 பேர் கிட்ட தானே நீ காரை கொடுத்து அனுப்புன நகை பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு? ஆமா சார், இவங்க 2 பேரும் தான் வண்டி எடுத்துன்னு போனாங்க. ஆனா அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு அது தெரியாது சார். இவனுங்க கடையை கொள்ளையடிக்கிறது தான் வண்டி எடுத்துன்னு போறானுங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட என்ன சொன்னானுங்கன்னா, வாடகைக்கு வண்டி வேணும், கோவா போகணும்னு சொன்னானுங்க. அதான் குத்தமிச்சேன். அப்புறம் சார் என்னுடைய வேலையா தான் வண்டி வாடகை கொடுக்கறது தான். எல்லாமே திருட்டு வண்டிங்க. அதோட சார் பழைய வண்டியை வாங்குறது விற்கிறது அதுவும் பண்றேன் சார். இவன் திருட்டு வண்டியை வாங்கி வியாபாரம் பண்றான், நீங்களா இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? சார் அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க இங்க செய்யற வேலைக்கு தான் சம்பளம் வாங்குறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். ஆமா சார், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். சார் எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சரி மஞ்ச், அவங்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ. மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ள வாங்க. இதான் என் பையனோட ரூம். ஒரு நிமிஷம், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். வாங்க.
பேம்ப்ளெட்ஸா? இந்த பேம்ப்ளெட்ஸ் பேம்ப்ளெட் என் புள்ள மகனோடது தான். காலேஜோட ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனுக்கு ஆர்கனைசிங் கமிட்டில இருந்தான். அதுல ஒரு மெம்பர் அவன். இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதெல்லாம் என்னோடதுதான். ஃப்ளஷ் டேங்க்குள்ள இருந்து கிடைச்சது. இது எப்படி சார் ஃப்ளஷ் டேங்க்குள்ள எப்படி போயிருக்கோம்? அதுவா போல மறைச்சு வச்சிருக்காங்க. மறைச்சு வச்சிருக்காங்களா? ஆனா யாரு? மயங்கோட பாத்ரூம்ல மயக்க தவிர வேற யாரு மறைச்சு வைக்க முடியும்? அட கடவுளே, நினைச்சு கூட பார்க்க முடியல. என் புள்ள இப்படி செஞ்சிருப்பான்னு நம்பவே முடியல. மயங்கு வேற பழக்கங்கள் விருப்பங்கள்? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்லாம் இல்ல, ஒருத்தர் 4-5 பேர் இருப்பாங்க சார். மயங்கோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல வெளியில இருந்த ஃப்ரெண்ட்ஸா? இல்ல, அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காலேஜ்ல உள்ளவங்க தான். வெளியாளுங்க யாருமே இல்ல. நீங்க என்ன பேர் சொன்னீங்க? காலேஜோட பேரு என்ன விஷயம் டாக்டர் சார்? இதுக்காக அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? வாதையா, ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? ஆக்சுவலா இந்த கேஸை தலைகீழ புரட்டி போட்டுட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படின்னா? புல்லட் பட்டதால ஏற்பட்டிருக்கு. என்னது? ஆனா சார், இவங்களோட மரணம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. ஆனா அவங்க மரணம் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்துருச்சு. இத பாருங்க, இதுதான் அந்த புல்லட். இது அவங்க உடம்புல இருந்து நாங்க எடுத்தது. ஆனா சார், இந்த புல்லட் எப்படி ஷூட் ஆச்சு? யார் ஷூட் பண்ணா? சார், நம்ம வண்டிக்கு ஜஸ்ட் முன்னாடி அவன் வண்டியோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. வண்டி இந்த செவர்ல வந்து இடிச்சிருச்சு. புல்லட் பக்கத்துல இருந்தா ஷூட் ஆயிருக்கு. சார், நாங்க தான் பேக்ல இருந்து ஷூட் பண்ணோம். அதுவும் டயரை பார்த்து தான் ஷூட் பண்ணோம். புல்லட் எப்படி முன்னாடி இருந்து ஷூட் ஆச்சு? புல்லட் ஒருவேளை எதிர்க்க இருந்து சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஷூட் பண்றவன் இங்க எங்கேயோ பதுங்கி இருந்திருக்கலாம். ஆனா ஸ்ரேயா, இங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லையே. சலங்கி சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல புல்லட் எதிரில இருந்து வந்து நெஞ்சு மேல பட்டதா சொல்றீங்க. அப்ப எதிரில தானே ஷூட் ஆயிருக்கணும்? கண்டிப்பா தயா, புல்லட் எதிரில இருந்து தான் ஷூட் ஆயிருக்கு.
அப்புறம் அந்த புல்லட் நேராக நெஞ்சில் பட்டிருக்கு. அதுவும் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கு. காயத்தை பார்க்கும்போது ரொம்ப நெருக்கத்தில் ஷூட் ஆயிருக்குன்னு தெரியுது. இந்த விண்ட்ஸ்க்ரீன் என்ன சொல்லுதுன்னா, விண்ட்ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணுறதுக்காக புல்லட் ஷூட் ஆகலை. விண்ட்ஸ்க்ரீனில் புல்லட் பட்டிருந்தா டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா? ஆனால் இந்த விண்ட்ஸ்க்ரீன் மரத்தில் மோதி தான் உடஞ்சிருக்கு. அப்படின்னா புல்லட் வெளியில இருந்து உள்ள தானே ஷூட் ஆயிருக்கணும். நிச்சயமா அப்படிதான் இருக்கும். வண்டியோட டேஷ்போர்ட்ல இருந்து, இல்லைனா ஏசியோட டெக்ல இருந்து, இல்லைனா ட்வின் சேனல்ல இருந்து. அப்படி இல்லைன்னா புல்லட் இல்லைனா கன்னோட மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா தயா, செக் பண்ணி பார்த்தலாம். இறக்கு, வண்டி கீழே இருக்கு. ஏ அஸ்வின், என்னப்பா இது? சீக்கிரமா போஸ்டர்ஸையும் பேனர்ஸையும் ஃபிட் பண்ணுங்கன்னு சொன்னல, இன்னும் ஏன் முடியலையா? பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு லேடர் தானே இருக்கு, பண்ணிடலாம். டென்ஷன் ஆகாதீங்க. நீ ஒரு வேலை செய்ய, நீ போய் அந்த ஸ்டேஜில் போய் பாரு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சான்னு பாரு. அப்படி இல்லைன்னா நீ போய் மாயா கிட்ட சொல்லு, அவ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. ஓகே சரி, நான் போய் பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இந்த மயங்கன் ஜிகர் எங்கே இருப்பாங்க? அதை நீங்கள் அந்த வருண் கிட்ட கேளுங்க, அது வரைக்கும் பாருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், நாங்கள் ப்ரீமியர் க்ளோத்திங்லேருந்து வந்திருக்கோம். இந்த ஃபெஸ்டிவலோட ஸ்பான்சர்ஷிப்காக வந்திருக்கோம். ஹாய். ஹாய். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? இது பாருங்க, உங்கள் ஆர்கனைசிங் கமிட்டியோட மெம்பரை பார்க்கணும். அதாவது மயங்கன் ஜிகாரை பார்க்கணும். இந்த ஸ்பான்சர்ஷிப்போட டீலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும். ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எதுவும் இல்லைனா தாராளமாக எங்ககிட்டே சொல்லலாம். அதாவது நாங்கள் வந்த விஷயம் என்னன்னா, அவங்களோட தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் ஸ்பான்சர்ஷிப்போட டீலர்ஷிப் அவங்ககிட்ட தான் பேச முடியும். மயங்கும் ஜிகரும் இன்னைக்கு காலேஜுக்கு வரவே இல்லையே. ஐ மீன், இன்னும் அவங்க வரல. அவங்க எப்போ வருவாங்க, ஏதாவது தெரியுமா? நோ நியூஸ். நான் கூட அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்க ஃபோன் கால்ஸ் கனெக்ட் ஆகவே இல்லை. அது எப்படி சொல்கிறீங்க? நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க ஃபோன்லேருந்து எந்த ரிப்ளையுமே வரலையே. ஒவ்வொரு தடவையும் நோ ரிப்ளை. முக்கியமான விஷயம் என்னன்னா, மயங்கன் ஜிகர் அவங்களே ஸ்பான்சர்ஷிப்புக்காக எங்களை தேடி வந்தாங்க. அப்போ எதுவும் நடக்கலை. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட். ஒருவேளை இன்னைக்குள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணலன்னா அப்புறம் டீல் கேன்சல் ஆகிடும். அப்புறம் நாங்கள் டீல் ஸ்பான்சர் பண்ண முடியாது. அப்புறம் இந்த கேஸ் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலை கேன்சல் பண்ண வேண்டியதாக ஆகிடும். நோ நோ, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். நாங்கள் இது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். இது காலேஜோட ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடும். அஃப்கோர்ஸ். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் போய் விக்கி பாருங்க. அவன் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பான். சரியா? அவன் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் விக்கியோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் போய் அவரை பார்க்குறோம். தயா, அந்த 2 பசங்களுக்கு புல்லட் பட்டுச்சுன்னு சொன்னல, அது ரொம்ப சின்னது. இருந்தாலும் அவங்க காயம் ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆழமாகவும் இருக்குது. கன்னு கூட சின்னதாக இருக்குமா சார்? சின்னதாகவும் இருக்கும். இல்லை சார், இங்கே எதுவுமே இல்லையே. சார், இங்கே கூட ஒன்றும் ஆகலை. இங்கே எதுவும் இல்லைன்னா ஒரு வேலை செய், என்ஜினை செக் பண்ணதுக்கும் அதில் யாராவது ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா பார். சொல்லுங்க சார், இந்த ஒயரை செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஃபிட்டிங்கோடையும் கனெக்ஷன் இல்லை. இந்த ஒயர் எங்கே போகுது தயா? சார், அது இதோட ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இது மறுபக்கம் வந்து சைட் வியூ மிரர் பக்கம் போயிருக்கு சார். சைட் வியூ மிரர் பக்கம் போயிருக்குன்னா முதல்ல நாம் அதை தானே செக் பண்ணணும். சரிங்க, பாருங்க.
இங்கே பாருங்க சார், கன் இங்கே தான் இருக்கு. அப்படின்னா ஆக்சிலரேட்டரை ஃபுல் ப்ரெஷர் கொடுத்ததும் அந்த ஸ்ப்ரிங் மூலமாக இது ட்ரிகர் ஆயிருக்கு, அதனால ஷூட் ஆயிருக்கு. அப்புறம் இங்கே இன்னொரு கன் இருக்குதையா? விக்கி? நான் தான். நீங்க? சிஐடி. சிஐடியா? ஏன் நீ ஏன் டென்ஷனா இருக்க? ஆச்சரியம் தாங்க. நான் நேர்மையா இருக்கிறேன், என்ன தேடி ஏன் வரீங்கன்னு தெரியலையே, அதான். நேர்மையா இருந்தா பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். யார் அந்த ஃப்ரெண்டு? மயங்க் அப்புறம் ஜிகர். ஆமா, மயங்க் அப்புறம் ஜிகர். அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க செத்து போயிட்டாங்க. வாட்? அட கடவுளே. யாரோ அவங்கள ஷூட் பண்ணி 2 பேத்தையும் கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவங்கள பத்தி தெரிஞ்ச விஷயத்தை எங்ககிட்ட சொல்லு. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது சார். எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சொன்னா போதும். அவங்க சம்மந்தமா சீக்ரெட் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் டென்ஷனாக இருந்திருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஆளுங்க அவங்களால ஆபத்து ஏற்பட்டுக்கலாம், அந்த மாதிரி விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கல்ல? சொல்லு சார். நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். என்கிட்ட இந்த மாதிரி சீக்ரெட்லாம் ஷேர் பண்ணது இல்லை சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு, ஒருவேளை தான் ஞாபகத்துக்கு வரலாம்ல? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட சொன்னதும் இல்லை, ஷேர் பண்ணதும் இல்லை. சரி, ஓகே. அப்போ நீ போகலாம். அப்புறம் ஒருவேளை ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்ல மறந்துடாத, புரிஞ்சதா? கண்டிப்பாக சார். ஆனால் சார், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே அவன் ஆக்சிலரேட்டரை ரைஸ் பண்ணியிருப்பான்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணும் போது அப்போவே ட்ரிகர் ஆயிருக்கணும், ஏன் ஆகவே இல்லை? அப்படி எதுவும் நடக்கலை. அது ஏன் ஆகலைன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாரு, இந்த ஒயரை இந்த ஆக்சிலேட்டரோட கொஞ்சம் வித்தியாசமாக கட்டி விட்டுருக்காங்க. எப்போல்லாம் ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஒயர் வந்து இந்த மோட்டரோட ஒரு ஃபுல் ரவுண்டு அப்படியே பின்னி பிணைஞ்சிடும். எப்போல்லாம் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த ஒயர் வந்து இந்த மோட்டரோட மேலே மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒயர் ஃபுல்லாக சுற்றிக்கிச்சு, ட்ரிகர் ஆயிடுச்சு, அப்புறம் புல்லட் ஷூட் ஆயிருக்கு. இப்படி ஒரு வேலையை ஒரு இன்டெலிஜென்ட் ஆள் தான் செஞ்சிருக்க முடியும். ஆமாம், யாரா இருப்பான்? சார், பணம் எங்க? இனிமே நான் உன்னை எப்பவுமே மீட் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் சந்திச்சதே நீ மறந்துடுற, புரியுதா? ஓகே. ஆனால் என்ன விஷயம், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். மயங்க் அப்புறம் ஜிகர், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நேற்று சிஐடிஸ் என்ன தேடி வந்தாங்கயா? சிஐடியா? ஆமாம், சிஐடி தான். இனிமே எப்பவுமே என்னை மீட் பண்ண ட்ரை பண்ணாத என்ன?
ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? சிஐடி. இப்ப சொல்றா, மயங்க் அப்புறம் ஜிகர் விஷயத்துல நீங்க என்னடா பண்ணீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் அவனை கொலை பண்ணீங்க? கொலை பண்ணிட்டாங்களா? மயங்க் அப்புறம் ஜிகர எப்படி? அதை நீங்க 2 பேரும் தான்டா சொல்லணும். சொல்றா. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அதெல்லாம் நீங்க ஏதோ இவங்கிட்ட கேளுங்க, இவனுக்கு எல்லாம் தெரியும். எங்க போறீங்க? உள்ளதான். ஏதாவது ப்ராப்ளமா? யாரை பார்க்கணும்? அக்காவை தான் பார்க்கணும். ஏன்? அவங்க கிட்ட போய் சொல்லு, சிஐடி பார்க்க வந்திருக்காங்கன்னு. போ. எவன்டா அது? அக்கா, நான் தான் ரகு. என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. என்ன விஷயம்? வணக்கம் சார், உட்காருங்க. இல்ல, நாங்க இப்படியே நிக்கிறோம். சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்தீங்க? மயங்கியும் ஜிகரியும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எதுக்கு அவங்களை கொன்ன? சார், தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஒன்னும் அவங்கள கொல்லல. பொய் சொல்றது எங்களுக்கு பிடிக்காது. இந்த அம்மா பொண்ணு சின்ன வயசு, அத துள்ற. சார், அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அக்கா கிட்ட இனிக்க இனிக்க பேசணும். இனிப்பு மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். சார் கேக்குறாருல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவங்க 2 பேரையும் ஏன் கொன்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் அவங்கள கொல்லல. வெட்டு குத்து கொலை எல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அந்த 2 வாலிப பசங்க செத்துட்டாங்க. உனக்கு அவங்களை எப்படி தெரியும்? எனக்கு உங்களை கூட தான் தெரியும் சார். யாரு ஒரு தடவை இந்த கிளப்புக்கு வந்தாலும் நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? அவங்க என்ன இங்க தாண்டி ஆட்ட ஆடவா வருவாங்க? இங்க ஜனங்க வர்றது இங்க சூதாடுறதுக்காக தான். அவங்களும் சீட்டு விளையாடுறதுக்காக தான் இங்க வந்தாங்க. அப்புறம் தோத்து போயிட்டாங்க. அவங்க பாக்கெட்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே, அவங்க எதெல்லாம் என்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அது எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. 100% கரெக்டா சொல்லிட்ட சின்ன பொண்ணு. முழுசா 10 லட்சம் தரணும். அதுக்கப்புறம் அவங்கள நீ கொன்னுட்டல, அப்படிதானே? ஏற்கனவே நான் சொல்லிட்டேல, நான் அவங்கள கொல்லவே இல்லைன்னு. நாங்க இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். குத்துறதும் கொலை பண்றதும் என்னோட வேலை இல்ல. நான் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணணும்னு நினைச்சேன், கொலை பண்ணல. மொத்த பணமும் என் கையை விட்டு போயிடுச்சு. அப்ப யார் உங்களை கொன்னது? ஒரு பையன் அடிக்கடி வந்து போவான் சார். அவன் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். யார் அவன்?
ஏண்டா அக்காவையே வேவு பாக்குறியா நீ? இல்ல தாயி, உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னடா முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? மயங்க அப்புறம் ஜிகர் பின்னாடி எதுக்காக வந்திருக்க சொல்லு. நான் யாரையும் ஃபாலோ பண்ணி இங்க வரல, நிஜமா தான் சொல்றேன். நான் உங்களோட இந்த இடத்த பார்க்க தான் வந்தேன். இங்க பாரு, எனக்கு பிரச்சனை பண்ணா பிடிக்காது. ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? டேய், இந்த பயலை கூட்டிட்டு போங்கடா. சொல்றா. எங்களுக்கு அவனோட ஸ்கெட்சை ரெடி பண்ணி தர முடியுமா? அதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல. டைம் இல்லையா? சட்டவிரோதமான ஒரு பிசினஸ் தானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருவேளை அந்த பிசினஸ் ஒரு பெரிய பூட்டா பூட்டிட்டோன்னா அப்புறம் ஃபுல் டைம் நீ ஃப்ரீயா தானே இருப்ப. அட என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? சும்மா தமாஷுக்கு தானே சொன்னேன். உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன். அதுக்காக நீ என் கூட சிஐடி ஆபீஸ் வரணும். அதுல என்ன, தாராளமா போலாம் சார். ரகு, எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க, நான் வந்துடுறேன். நான் இவங்க கூட போயிட்டு வந்துடுறேன். சார், இவன் ஹிதேஷ் சங்கரோட கேரேஜ்ல பார்த்துருக்கேன். இவன் தான் உறுதியா சொல்ல முடியுமா? இந்த அக்கா ஒருத்தனை ஒரு தடவை பார்த்துட்டா போதும் சார், ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டா. 100% இவனே தான். அப்புறம் இதுக்கு வெயிட் பண்றோம். அவனை அடிச்சு தூக்க. இந்த ஆள்கிட்ட கேட்போமா? ஹலோ சார். சொல்லுங்க. இங்க மெக்கானிக் ஹிதேஷ் எங்க இருக்கான்? இதோ அங்க போய் பாருங்க, முன்னாடி அந்த வீடு. ஹலோ தம்பி, இந்த ஹிதேஷோட வீடு எங்க இருக்கு? அதோ அந்த வீடு தான். சார், என்ன விஷயம் சார்? இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ஒன்றும் பயப்படாத. நாங்க ஹிதேஷை பார்க்கணும், அவனை வர சொல்லு. சார், ஹிதேஷ் இப்போ வீட்டில் இல்லை. எங்க போயிருக்கான்? எங்கே போனான்னு தெரியல சார். நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. அடிக்கடி அவன் எங்கேயாவது போகிற இடம் இருக்கா? ஆமாம் சார். ஒருவேளை அவன் சகோதரியை பார்க்க போயிருக்கலாம். அவளோட அட்ரஸ்? அவங்களுடைய அட்ரஸ் A45 ஷீதல் நகர். ஹிதேஷ், டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணு. ஹிதேஷ், டோரை ஓபன் பண்ணு. நீ உள்ளதா இருக்கன்னு தெரியும், விளையாடாத. சார், ரிப்ளை எதுவும் வரவே இல்லை. பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிட்டானா? எங்கே ஓடி போயிட போறான்? பங்கஜ், சார் சார். பங்கஜ், சார் சார். பங்கஜ், சார் சார், இவன் கையை கட் பண்ணிக்கிட்டான். ஆனா இப்ப கூட உயிரோட தான் இருக்கான். சரி, உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. என்னது இது? அங்கே ஹிதேஷும் கை கட் பண்ணியிருக்கான், இங்க இந்த பொண்ணு கை கட் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு ஹிதேஷோட சகோதரியா இருக்குமோ?
இருக்கலாம் சார். சார் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சார். அப்புறம் இவன் ரூம்ல இருந்து சூசைட் லெட்டர் கிடைச்சிருக்கு. சூசைட் லெட்டரா? வி ஆர் சாரி. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் மயங்க் அண்ட் ஜிகரை கொலை பண்ணோம். அவங்க வண்டிக்குள்ளே கன்னை ஃபிக்ஸ் பண்ணது நாங்கள் தான். கிரண் அண்ட் ஹிதேஷா. சார் ஒருவேளை குற்ற உணர்வு இருக்கலாம். வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண பயந்துருக்கலாம். அதனால தான் 2 பேரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஜிகர் அண்ட் மயங்கை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சார் கிரணோட வீட்ல இருந்து சில போட்டோஸ் கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணு யாரு? கிதேஷ் கிரண் கூட நிக்கிறா? தெரியல சார், ஆனா ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. அதனால தான் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் கட்டிங்க பத்திரமா வச்சிருக்காங்க. ஆர்டிகலா? ஆமா சார். இந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆமா சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு ஜியா அதே காலேஜில் தான் படிச்சிருக்கா. மயங்கும் ஜிகரும் படிச்ச காலேஜில். அப்படியா சார்? ஒருவேளை இந்த பொண்ணோட தற்கொலையில் அந்த 2 பசங்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா? அதுக்கும் சான்சஸ் இருக்கப்பங்க. சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அதுக்கு பழி தீக்கிறதுக்காக கிதேஷும் கிரணும் சேர்ந்து மயாங் அப்புறம் ஜிகார்கோவை மர்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க? என் பிள்ளைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சவங்க எங்க இருக்காங்க? அவங்க எங்க இருக்காங்க? நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். உள்ள 2 பேருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஏசிபி சார், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைச்சே தரும். பயப்படாதீங்க. எங்களுக்கு இருக்கிறது மயன் மட்டும்தான். அவனையும் எப்படி பண்ணிட்டாங்களே. அமைதியா இருமா, அமைதியா இரு. கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. டாக்டர், அந்த பொண்ணு பையனும் எப்படி இருக்காங்க? பையன் இப்போ கூட கிரிட்டிக்கலாக தான் இருக்கான். அப்சர்வேஷனில் வச்சிருக்கோம். அந்த பொண்ணு? அவங்க ஓகே தான். இப்போ அந்த பொண்ணை பார்த்து பேசலாமா? இப்போ முடியாது, மயக்கத்தில் இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். சரி, ஓகே, நான் நாளைக்கு பேசுகிறேன். தேங்க்யூ. பூர்வி, இவங்க 2 பேரையும் நல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணு. இவங்க 2 பேரும் வெளியே போகவே கூடாது. ஓகேவா? நாளைக்கு பொழுது விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருப்போம். நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம். ஊமை ஊமை.
எதுக்கடி முகத்தை மூடி மறைக்கிற? நீயா? ஆமா, நான் தான் அவங்கள கொன்னேன். மயனையும் ஜிகரையும் நானே தான் கொன்னேன். என்ன? ஒரு அம்மாவால எப்படி பெத்த புள்ளைய கொல்ல முடியும்? அவன் என்னோட புள்ளைய இல்ல, அவன் என்னோட ஸ்டெப்சன். சரி, ஸ்டெப்சனாவே இருக்கட்டும். ஒரு வகையில அவனு உனக்கு புள்ள தானே, அப்புறம் எதுக்கு அவனை கொன்ன? எல்லாம் பணத்துக்காகத்தான். எனக்கு ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் அவனை நான் கொன்னேன். எதுக்காக கிரணையும் ஹிதேஷையும் கொல்ல முயற்சி பண்ண? ஏன்னா அவங்க 2 பேருக்கும் என் ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அது சரி, அந்த ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ பக்காவா பிளான் பண்ணி அவங்கள உன் கூட பார்ட்னர் ஆக்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஞாபகப்படுத்தி இருக்க. அவங்க சகோதரியோட மரணத்துக்கு பழி வாங்க சொல்லி கொடுத்திருக்க. மயங்க் விஷயத்துல, அதாவது அந்த கொலையில நீ சம்பந்தப்படாத மாதிரி எஸ்கேப் ஆக பார்த்திருக்க. அவங்க 2 பேரும் மாட்டிக்குவாங்கன்னு நினைச்ச. ஆமா, கிரண் மயனுக்கு அப்புறம் ஜிகரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளையடிக்க போறாங்கன்ட்டு. ஆனா கிரண் தான் உதவி செஞ்சிருக்கான். அந்த காருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட கிரண் தான் பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்னா கிரணோட சகோதரன் ஹிதேஷ் ஒரு மெக்கானிக்கா இருந்தான். அப்புறம் அவன் தான் அந்த மிஷினை அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அப்படிதான் வண்டிக்குள்ள புல்லட் ஷூட் ஆயிருக்கு. அப்புறம் அந்த 2 பசங்களும் சேர்த்துட்டாங்க. சரி, அப்புறம் ஜிகர் அவனை எதுக்காக கொன்ன? அவனுக்கும் உன்னோட சொத்துக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஒருவேளை மயனை மட்டும் நான் கொண்டு இருந்தேன்னா மொத்த பழியும் என் மேல வந்து விழுந்துரும். அதனாலதான் நான் ஜிகரையும் சேர்த்து கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அடேங்க அப்பா, நீ எல்லாம் ஒரு அம்மா. அத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கேவல சொத்துக்காக பெத்த பிள்ளைகளைய கொலை பண்ணிருக்க. உன்னை பார்க்கவே வெக்கமா இருக்கு. நீ 2 பேரை கொலை பண்ணிருக்க. உன்ன மாதிரி தப்பான வழியில போறவங்களுக்கெல்லாம் தூக்கு தான் கிடைக்கும்.